அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிரந்தர பதிவு. ஓகே, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய யூசர் ஐடி பயனாளர் குறியீடும் கடவுள் சொல்லும் பாஸ்வேர்டும் எனக்கு மறந்துருச்சு சார். இதை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்ப இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க உள்ள போய் எக்ஸாமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதனால இந்த குரூப் ஒர்க் அப்ளை பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த நிரந்தர பதிவு ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட பயனாளர் குறியீடு கடவுச்சொல் வந்து மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. ஓகே, டிஎன்பிசி வெப்சைட்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பதிவு செய்த பயனர் நிரந்தர பதிவு புதிய பயனர். புதிய பயனர்னா நீங்க வந்து புதுசா வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பதிவு செய்த பயனர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் யூசர் ஐடி மறந்துருச்சு, எனக்கு பயனர் குறியீடு வந்து மறந்துருச்சு, கடவுச்சொல்லும் மறந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த பயனர் குறியீடு அறி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு எப்படி ஓகே பயனாளர் குறியீடு மறந்து விட்டதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்கும். இதுல என்ன கேட்பாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கேட்பான். ஓகே, செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர், அதாவது உங்கள் 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது 10th சர்டிஃபிகேட் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஜாதி சான்றிதழோட சர்டிஃபிகேட் நம்பர் அல்லது எஸ்எஸ்எல்சியோட ரெஜிஸ்டர் நம்பர் அல்லது 10th எஸ்எஸ்எல்சி 10th ரெஜிஸ்டர் நம்பர் அல்லது 10th சர்டிஃபிகேட் நம்பர், மூணுல ஏதோ ஒன்று கொடுங்க நீங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இங்க என்டர் பண்ணணும். வீட்டுல வந்து என்டர் பண்ணணும். சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கடுத்து பிறந்த தேதி வந்து என்டர் பண்ணணும். ஓகே, தேதி மந்த் இயர் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இங்க என்ன கேட்பாங்க வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் அல்லது மொபைல். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் மொபைல் இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களோட பயனாளர் குறியீடு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகே, சப்போஸ் உங்களோட பயனாளர் குறியீடு வந்து இந்த இடத்துல இது டிஸ்பிளே ஆகும். அந்த பயனாளர் குறியீடை வச்சு அடுத்தது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள் சொல் அறிய. ஓகே, உங்களுக்கு கடவுள் சொல் தெரிஞ்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் சொல்ல எனக்கு மறந்துருச்சு சார் அப்படின்னா அந்த கடவுள் சொல் அறியன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிட்டா அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி போகும். ஓகே, இந்த மாதிரி கடவுள் சொல் மறந்து விட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாகின் ஐடி, ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு லாகின் ஐடி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நீங்க இங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு பிறந்த தேதி அதே மாதிரி மந்த் போனதுல கொடுத்த மாதிரி தான் மந்த், மாசம், வருஷம் இது 3 என்டர் பண்ணிட்டா அடுத்து வந்து செலக்ட் தி மோட் டு ரிசீவ் தி ரீசெட் லிங்க், அதாவது ரெஜிஸ்டர் இமெயில் கொடுத்துறீங்களா அல்லது மொபைல் ஏதோ ஒன்று கொடுத்து நீங்க என்ன ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை என்டர் பண்ண சமர்ப்பி கொடுத்தா உங்க மொபைலுக்கு வந்து அதாவது இந்த மாதிரி வரும். பாஸ்வேர்டு ஹஸ் பீன் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், ப்ளீஸ் ரீசெட் ஆஃப்டர் யுவர் லாகின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பாஸ்வேர்டு வந்து உங்க மொபைலுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கும். அனுப்பியிருப்பாங்க. உங்க செல்போனுக்கு பாஸ்வேர்டு வந்து வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டு பிளஸ் இந்த யூசர் ஐடியை இது பண்ணி யூஸ் பண்ணி நீங்க என்ன எங்க பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பதிவு செய்த பயனர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு இது செய்ய வேண்டியது. ஓகே, அந்த பயனர் குறியீடு வந்து மறந்துட்டா அல்லது கடவுச்சொல் மறந்துட்டா இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.